அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் பதிவுகளை ரொம்ப ஒரு காரசாரமான விவாதத்தை பார்க்க போகிறோம். சும்மா நீங்கள் ஒரு காரமாக சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறமான ஒரு பதிவாக கூட இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பெரிய அளவுக்கான முறைகேடு நடந்திருக்கிறதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன விதமான முறைகேடு, அது என்ன மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா நாளையிலேருந்து வந்துடும் இந்த கதைகள்லாம். இதுக்கப்புறம் நிறைய கதை இல்லை, நிஜமான சம்பவம் கூட வரலாம். ஒரு நான் எங்கே வளர்த்தினாலும் ஓடி போய் அது பிஜேபிக்கே விழுந்துருது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறது. பிஜேபி நான் வேறையாவது ஒரு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு 2 ஓட்டு விழுந்துருதுன்னு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியே சொல்லியிருக்கு, பிஜேபி இவிஎம் மிஷினை வச்சு தான் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான பெரிய குற்றச்சாட்டு. அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பெரிய அளவுக்கு நம்ம விவாதம் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எப்படிங்க தேர்தல் ஓரளவுக்கு போதுங்களா? எந்த ஏரியான்னு நான் எந்த ஏரியான்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஜென்ரலாக வாக்காளர் உரிமை தொகை இதுக்கு பேர் இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வாக்காளர் உரிமை தொகை. தகுதியுள்ள நபர்களுக்கு சேரும், தகுதி இல்லாத நபர்களுக்கு சேராது. இப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த வாக்காளர் உரிமை தொகையில் மேஜராக ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஎம்கே 300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வேட்பாளரோட ஸ்டார் கேம்பிங்கை பொறுத்து. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் 200 ரூபா தான் வந்துச்சு அப்படின்னா, இடையில் ஆள் யாரோ 100 ரூபா அழுத்திக்கிட்டாங்க. அதையும் நீங்கள் மேல் இடத்துக்கு ஒரு தகவலை கொடுத்துருங்க. ஐயா நீங்கள் 300 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு 200 தான் வந்திருக்குது, என்ன கொஞ்சம் உங்கள் பொறுப்பாளர்கள் சரியில்லை அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுவிட்ருங்க. ஏடிஎம்கே 200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி இன்னும் எவ்வளோன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் கூட சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு சில கட்சிகள் அங்கங்கே 300 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலூர் போன்ற தொகுதியெல்லாம் 300 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி காத்து வாக்கில் வந்த செய்தி. ஆனால் நான் பார்த்த செய்தி 300 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லைன்னா மறுக்கிறதுக்கு இல்லைங்க. அதனால் கௌரவமாக நம்ம சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? வாக்காளர் உரிமை தொகை அப்படின்னு நம்ம கௌரவமாக சொல்லிக்கலாம். ஏன்னா பிஜேபியும் நம்ப முடியல. ஆரம்பத்தில் ஒரே ஒரு ₹1 கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியில் ஒருத்தர் குறிப்பாக கோவையில் புழுவம்பட்டி பகுதியில் தேநீர் கடையில் வாக்காளருடைய பூத் ஸ்லிப் வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுட்டு கொடுக்கலான்றது ஜோதிமணி அப்படின்ற ஒரு பிரமுகரை கைது பண்ணிட்டாங்கன்னு சன் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கூகுள் பே மூலிமா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மாற்று கட்சிகள் எல்லாருமே அங்கங்கே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை பெரிய அளவுக்கு சுமத்திருக்கிறாங்க. ஸோ ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஏரியாவுக்கு உங்களுக்கு வாக்காளர் உரிமை தொகை வந்ததா. ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, பணத்துக்காக ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எதுக்கு அதுக்குன்னா நான் சொல்ல விரும்பலை. வாக்காளர் உரிமை தொகையை வாங்கிக்கிட்டு நீங்கள் யாருக்குனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு ஓட்டு போடுங்க. பணம் இதுவரை கொடுக்காத ஒரே ஒரு கட்சி எனக்கு தெரிந்து யார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணம் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பாவம் இருக்கிறது செலவு பண்ணவே திரள் நிதியை கொண்டு கட்சியை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இருக்காங்க. வேட்பாளர்கள் எங்கேருந்து என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால் அவங்க மட்டும்தான் கொடுக்கல. மீதி சுயேட்சை வேட்பாளர்கள் யாரும் கொடுக்கல. ஆனால் பிரதானமாக அந்த 3 கட்சிகள் மீது சந்தேகம் இருக்கிறது. அதில் டாப்பு யார் அப்படின்னா டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, தேர்டு இவங்க. தேர்ட்லேயும் அந்தந்த ஸ்டார் கேம்பிங்கை பொறுத்து ஸ்டார் வேட்பாளர்களை பொறுத்து வந்து கொண்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ முதல்ல நம்ம உண்மை நியூஸ் என்ன, ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இன்று தி ஹிந்து நாளிதழ் நார்மலாகவே டிஎம்கேக்கு சப்போர்ட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே தனது ஆங்கில செய்தித்தாள் பிரிவில் ஒரு 4 நாளுக்கு முன்பே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 2019-24 காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் 75% பணம் செலவு பண்ணவே இல்லை, கொடுத்த பணத்தை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை இது அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, அதனால் அந்த ஃபண்டு கொடுத்ததோடு அப்படின்னு நின்றுருக்கிறது அப்படின்னு கம்ப்ளைண்ட் போனதாக அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஆமாம்மா அந்த தகவல் தவறுன்னு சொல்லிட்டு போலியாக மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் தமிழக பதிப்புகள் கரெக்டாக இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக எம்பிக்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2020-21 காலகட்டத்தில் இருந்தும் சரி, இல்லை 2019 இது வரைக்கும் இருந்த காலகட்டத்திலும் சரி, 30% பக்கம் கூட அவங்க செலவு பண்ணல, எல்லாமே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். குறிப்பாக 2019 24 வரைக்கும் 663 கோடி ஒதுக்கணும். ஆனால் கோவிட் சமயன்றதுனால 367 கோடி தான் ஒதுக்குனாங்க.
அந்த பணத்திலையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பணமே 44.64% குறைவு தான். இருந்தாலும் அதை 93 கோடி மட்டும்தான் செலவு பண்ணாங்க, மீதி பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட். தமிழிசை சவுந்தரராஜன் நிறைய பேர் வந்து செலவு பண்ணலன்ற மாதிரி, அது கார்த்தி சிதம்பரம்லாம் பண்ணலன்னு சொன்னாங்க. பட் இதுவுமே முழுமையாக நம்ம நம்பலாமான்னா இப்போதைக்கு அந்த தகவல் உண்மை இல்லை அப்படின்ற ஒரு தகவலோடு அது ஃபேக் நியூஸ். யாராக இருந்தால் என்ன, அது திமுகவாக இருந்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் ஏடிஎம்கேயாக இருந்தாலும் போலி செய்திகள் என்பது போலி செய்தியே. அவங்க செலவு பண்ணலன்னெலாம் தாண்டி வெங்கடேசன் அவர்கள் முழுமையாக செலவு செஞ்சுருக்கிறார். எங்கே மதுரை தொகுதியில் அதிகபட்சம் ஒரு வேட்பாளருக்கு 14 கோடி பக்கம் ஒதுக்குறாங்க. கோவிட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நிதிகள் பற்றாக்குறையினால ஒரு வேட்பாளருக்கு 7 கோடி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 7 கோடி அந்தந்த தொகுதிகளுக்கு காம்பவுண்டு கட்டலாம், ஸ்கூலுக்கு எல்லாம் நிழல் கூடங்கள் அமைக்கலாம். மீதி ஏதாவது அந்த எம்பிக்கள் பொறுத்த வரைக்கும் வேறு என்னங்க பண்ண முடியும்? பெரிய நலத்திட்டங்கள் உதவியை கொண்டு வந்து பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதிகபட்சம் காம்பவுண்ட் சுவரை கட்டி கொடுக்க முடியும், ஒரு நிழல் கூடங்களை கட்ட முடியும். இந்த மாதிரியான உதவிகளை தான் பெரிய அளவுக்கு செய்ய முடியும். வேறாவது அமைச்சர் லெவலில் மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க மட்டும் தான் பெரிய அளவுக்கு பண்ண முடியும். சரி, அடுத்த ரொம்ப முக்கியமான தரமான பதிவுக்குள்ளே போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் காசர்காடுன்ற சட்டமன்ற தொகுதியில் சும்மா செக் பண்ணி பார்த்தாங்களாம். ஒரு பட்டன் அழுத்தினா பிஜேபிக்கு 2 ஓட்டு போய் விழுந்துருது அப்படின்னு பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் இயந்திரங்களில் இருக்கக்கூடிய கோளாறு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது இல்லாமல் தமிழகத்துலேயும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. நம்ம ஓட்டு கவுண்டிங் அப்போ வந்து விவிபேட் பதிவுகளையும் வந்து சீட்டுன்னு நம்ம சரிபார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே எங்கள் மீடியாலாம் ஒரு டெம்ப்ளேட் போட்டாங்க, ஓட்டு பதிவை வைத்து பிஜேபி தனது வேலையை காட்டிவிட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பதிவுகளை போட்டிருந்தாங்க. என்னோடய சந்தேகத்தை மட்டும் விளக்குங்க, எந்த இடத்துல இதில் ஏமாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கலெக்டரேட் ஆஃபீஸுக்கு ஓட்டுப்பதிவு இயந்திரம் என்பது 6 மாதத்திற்கு எலெக்ஷன் நடக்குதுன்னா 6 மாதத்துக்கு முன்பே வந்துடுது. அது இல்லாமல் பழசு எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போ சேலம் அப்படின்னா சேலத்தோட கலெக்டரேட் ஆஃபீஸுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்னென்னா அவங்க ஒரு ஆளை போட்டு அதை செக் பண்ணிவிடுவாங்க, ஒவ்வொரு மிஷினும் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே செக் பண்ணிடுறாங்க. ஒன்று, இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஏமாற்ற முடியுமா? இல்லை அடிஷ்னலாக அது வந்து பிஜேபிக்குரிய பட்டன் தான் அப்படின்னு அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மிஷினில் கண்டுபிடிக்க முடியுமானா அப்படி கண்டுபிடிக்க முடியாது. சம்பவம் நம்பர் 1 ஆகிடுச்சா. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ என்னென்னா எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் பயிற்சிகள் கொடுப்பாங்க. இந்த ஓட்டிங் மிஷின் எல்லாமே எந்த மாதிரி ஓட்டு போடுறாங்க, எப்படி போடுறாங்கன்ற மாதிரி எல்லா பட்டனும் எப்படி அது பண்ணணும், எப்படி செயல்படுத்துன்ற மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு, நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே யார் யாருக்கு எந்தெந்த பகுதி, ஒரு நாளைக்கு முன்னாடின்னா அதுவுமே கிளியராக சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக நீங்கள் மதியத்துக்கு மேலே தான் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த பூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பூத்தில் அவங்க ஓட்டிங் மிஷினை எடுத்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த மிஷின் பட்டன் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏமாற்ற முடியுமான்னா, அப்போ ஆசிரியர்கள் எல்லாருமே முழுமையாக அந்த பக்கம் சப்போர்ட்டாக இருந்தால் கூட அது முடியாது, ஏன்னா கலெக்டர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அந்த பட்டனுக்கு எந்தெந்த பட்டனுக்கு என்னென்ன சிம்பிள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 6 மாதம் முன்னாடி வந்த மிஷினாக இருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணால் கூட அப்போதைக்கு அந்த மிஷினை எடுக்க மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். எப்போ அந்த மிஷினை எடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு அதிகாரிகள் நியமிக்கிறாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் நியமிக்கும் போது தான் அந்த மிஷினை எடுத்து பட்டனை எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இது எப்போ போய் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுவாங்கன்னா, உங்களுக்கு ட்ரையல் ஒன்று காட்டுவாங்க. எப்போ ட்ரையல் காட்டுவாங்கன்னா, முகவர்கள் உட்காருவாங்க. இவங்க அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்றாங்க இல்லையா, அதிகாரிகள் கொடுத்துட்டு அவங்க எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அங்கே கண் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முகவர்கள் முன்னாடியே கண் முன்னாடி காட்டு அந்தந்த பூத்துக்கு போயிடும். பூத்துக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜென்ட்டுன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ ஏஜென்ட்டு கண்ணு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீட் அப்போ தான் காலையில் தான் எந்தெந்த பட்டனுக்கு என்னன்றதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1னா இது, 2னா இது, 3னா இதுன்னு சொல்லிட்டு நேராக அந்தந்த நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. ஆனால் அது இடைப்பட்ட நேரத்தில் அந்தந்த பட்டனுக்கு அதிகமாக விழுற மாதிரி செட் பண்ண முடியுமா அப்படின்னா, இங்கே ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சிகளில் அவங்களால முடியாது.
அதே மாதிரி இந்த கொடுக்கப்படுகிறாங்களே அந்த கலெக்டரேட் ஆஃபீஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்தளவுக்கு லிங்க் வச்சுட்டு ஃபேக்காக ரெடி பண்ண முடியுமான்னா அது கூட 100% முடியாது. ஏன்னா கலெக்டர் லாக் பண்ணிவிடுவார் ஒன்று. ஏன்னா இது எல்லாமே இங்கே செக் பண்ணிவிட்டு தான் கொண்டு போய் சேர்த்துவாங்க. சரி, அங்கே என்ன ஆகும் முகவர்கள் அப்படின்னா, முகவர்கள் எல்லாமே அவங்கவுங்க சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே அழுத்தி பார்ப்பாங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியில் நில் பண்ணிவிடுவாங்க. நில் பண்ணிவிட்டு ஓட்டு பதிவு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, இந்த இடத்துல ஏதாவது குளறுபடிகள் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. எப்படி இந்த இடத்துல மாட்டியிருக்கோம் செக் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக சிம்பிளை வச்சு ஒரு பட்டன் அழுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல 2 லைட் விழுந்திருக்கும், 2 பட்டன் 2 ஓட்டு சேர்ந்து விழுந்த மாதிரி இருந்திருக்கும். உடனடியாக அது மிஷின் குளறுபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த மிஷினை. சரி, இப்போ நான் உங்ககிட்ட மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு ஓட்டு போட்டால் 2 ஓட்டு பிஜேபிக்கு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இங்கே எங்கே பிரச்சனை வரும்னா, ஒரு பூத்தில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1500 இருக்குங்க. 1500ல் இந்த ஏஜென்ட்டுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் அடிச்சுட்டே வருவாங்க. ஒவ்வொரு ஓட்டு போடும்போது உள்ளே உட்காந்துக்கிட்டு ரவுண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க எத்தனை ஓட்டுன்ட்டு. ஃபைனலாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த பூத்தில் அப்படின்னா, 860 ஓட்டு 1500ல் 860 ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படின்னு ஃபைனலைஸாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், போலிங் ஏஜென்ட்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் சைன் பண்ணுவாங்க. கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த ஏஜென்ட்டுங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி சைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏமாற்ற முடியுமா அப்படின்னா, எல்லா ஏஜென்ட்டுமே கண் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் பட்டன் மாறி விழுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எந்தெந்த பட்டன் நேராக எந்தெந்த சின்னங்கள் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்த மிஷின் இது. சரி, இந்த மிஷினை கொண்டு போயிட்டு போகிற வழியில் ஏதாவது மிஷினை மாற்ற முடியுமா அப்படின்னா, அதாவது 5-10 மிஷின் தான் மாற்றலாம். லட்சக்கணக்கான மிஷின், அது எம்பி எலெக்ஷன்லாம் வந்து லேக் கணக்கான ஓட்டு, ஒவ்வொரு பூத்தையும் உட்காந்து ஒவ்வொரு புது மிஷினாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்த முடியுமான்னா அது சத்தியமாக பாசிபிலிட்டிஸில் எங்கனாலும் ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் எங்கேருந்து கிளம்புது எல்லாத்தோட ஜிபிஎஸ் சிக்னலும் அதில் இருக்குங்க. எல்லாத்தோட ஜிபிஎஸ் சிக்னலும் இருக்குது. கரெக்டாக கொண்டு போய்ட்டு அசம்பிள் ஆகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணி முடிச்சுடுவாங்க. இப்போ கவுண்டிங் வருதில்ல, கவுண்டிங் வரும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பூத்தில் 863 ஓட்டு தான் விழுந்ததுருக்கு அப்படின்னா, அந்த 863 ஓட்டு தான் டேலி பண்ணுவாங்கங்க. இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பட்டன் அழுத்தினா 2 பிஜேபிக்கு போகுது அப்படின்னா, இப்போ 860 அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 ஓட்டு விழுந்திருக்கும் அதில். அப்போ ஒரு பூத்தில் 1500 வெறும் 863 மட்டுமே பதிவான ஓட்டுகளில் 3000 கவுண்டிங் வந்தது அப்படின்னா அது ஃபேக்கு. இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததில்லை. ஏன்னா ஏஜென்ட்டுங்க அங்கே தெரியும். ஏஜென்ட் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, கட்சி லிஸ்ட்டுக்கு போயிடும். அவங்க கிளியராக வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அந்த ஓட்டு மட்டும்தான் அவங்க டேலி பண்ணியிருக்கணும். இப்போ 863 ஓட்டுக்கா, இப்போ டிஎம்கேவுக்கு எவ்வளோ வந்திருக்கு, ஏடிஎம்கேவுக்கு எவ்வளோ வந்திருக்கு, பிஜேபிக்கு எவ்வளோ வந்திருக்கு, நோட்டோவுக்கு எவ்வளோ வந்திருக்கு, அதை டேலி பண்ணி கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது கஷ்டம். அப்படி இல்லைனா தான் ஃபேக் ஓட். அப்போ இந்த இடத்துல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா 100% இல்லை. அப்போ எங்கே தான்பா உங்கள் சந்தேகம் அப்படின்னா, அந்த இடையில் ஏதாவது மாற்றிடுவாங்களா? இடையில் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னாங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு தான் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உங்கள் மிஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்தாதீங்க, நாங்கள் கொடுக்குற மிஷினை கொண்டு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணையம். சரி, அப்படியாவது போய் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பூத்துக்குள்ளார 863 ஓட்டு தான் விழுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 863 ஓட்டுமே வந்து நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணலாம், இங்கே டபுளாக வந்ததா இல்லை 3ஆக வந்ததா இல்லை மாறி வந்திருக்கா அப்படின்னும் போது நம்ம ஊருக்கே தெரிஞ்சிடும். இந்த ஊரில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஓட்டுப்பா, எல்லாமே பிஜேபிக்கே விழுந்துருச்சு அப்படின்னா மாற்றிருக்கிறாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஊரில் பிரச்சனையே வந்துடும். ஏன்னா கிளியராக தெரிஞ்சு போயிடும். அதில் போயிட்டு உட்காந்து ஒரு ஆள் ஒரு செயற்கையாக ஒரு பட்டனை உருவாக்கி இங்கே ஒரு 100 ஓட்டு போட்டுக்கோ, இங்கே ஒரு 50 ஓட்டு போட்டுக்கோ அப்படின்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த விவிபேட் வந்து மேட்சிங் வருமா அப்படின்னா 863 இதுக்கும் விவிபேட் வந்து 863 வந்திருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, விவிபேட் வந்து 1-2 ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் கவுண்டிங்கில் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். இந்த விவிபேட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது. விவிபேட் வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் கவுண்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா மொத்தம் 15 லட்சம் ஓட்டு இருக்கிறது, எங்களுக்கு கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலே ஆகிடும். 1 வாரத்துக்கு மேலே உட்காந்துட்டு வேலை செய்ய முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. இங்கே தமிழகத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கும் இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அதனால் விட்டுருங்கன்னுட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளியர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்னதில் எந்த இடத்துல நீங்கள் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள்
6 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மிஷினில் ஏதாவது மாற்ற முடியுமா? இல்லை வாங்கிட்டு வர அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இல்லை அவங்கள வைத்து தான் மாற்ற முடியும்னா ஒரு இடத்துல ஒரு அதிகாரிகள் சாதகமாக இருக்கலாம். லட்சக்கணக்கான அதிகாரிகள் ஒரே மட்டுக்காக எல்லாத்துக்கும் ஒரே கட்சிக்காக சாதகமாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. எத்தனை ஆசிரியர்கள் டிஎம்கேவாக இருப்பாங்க, எத்தனை ஆசிரியர்கள் ஏடிஎம்கேவாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இந்த இடத்துல மாற்றுவாங்க, இந்த இடத்துல மாற்ற மாட்டாங்க, 2ஆக விழுந்தது அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. இத்தனை பேர்த்தையும் ஒரு அரசியல் கட்சியால் விலைக்கு வாங்க முடியுமானா சத்தியமாக அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம எவ்வளோ ஓட்டு போட்டிருக்கோமோ அந்த கவுண்டிங் தான் அங்கே வரும். அந்த கவுண்டிங்லேருந்து மிஸ்ஸும் ஆகாது. அதையும் மீறி ஃபைனலாக என்ன ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா, இப்போ உங்கள் ஊரில் 860 ஓட்டு விழுந்திருக்குன்னா அந்த 860 ஓட்டு யார் யாருக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க, டிஎம்கேவுக்கு எவ்வளோ விழுந்திருக்கிறது, ஏடிஎம்கேவுக்கு எவ்வளோ, அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக ஓட்டெல்லாம் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஊரில் எங்கே பாருப்பா இந்த வச்சுக்கோ, நேம் லிஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமாக 863 இவ்வளோ பேர் எங்கெங்கே போட்டிருக்காங்க லிஸ்ட்டையும் வந்து அதை வைத்துக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே எங்கள் வீட்டில் பிஜேபி எங்கள் ஊரில் இல்லைப்பா அப்படின்ற ஊரில் ஒரு 200 ஓட்டு வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் போராடலாம், முறையிடலாம், எல்லாம் பண்ணலாம். இது எல்லாம் இல்லாமல் எப்படி எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கிறது. இன்னுமே முறையிடுவது என்பது எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கிறது. அப்படின்னா இப்போ 2021 நடந்த தேர்தல் எனக்கு நல்லபடியாக நேர்மையாக நடந்துச்சு நான் நினைக்கிறேன். இல்லை விவிபேட் மூலிமா தான் டிஎம்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எனக்கு டிஎம்கே மேலே நம்பிக்கை இருக்கிறது, பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்கிறது. அவங்க வாங்கின ஓட்டு அது. ஏன்னா அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அப்போ விவிபேட் மேலேயோ எங்களுக்கு ஓட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ கிளியராக தான் நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி எந்த கட்சிகள் இருந்தாலும் சரி, இந்த மாறி மாறி இப்போ தெலுங்கானாவில் கூட காங்கிரஸ் வந்திருக்கிறது, முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்திருக்கிறது, முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதில் நீங்கள் எந்த இடத்துல மாற்ற முடியும்னு சொல்லுங்கள், நான் வந்து இதில் ஏற்றுக்கிறேன். நான் ஒட்டுமொத்தமாக லாரியாக கொண்டு வரணுங்க. ஒரு ஓட்டு போட்டியே வந்து மொத்தமாக மாற்றணுன்னா லாரியாக கொண்டு வந்தால் கூட ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு விழுதுன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து மேட்ச் பண்ண முடியாது. அது என்ன, ஒரு 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 பூத்தில் 1066 விழுந்திருக்கும், ஒரு பூத்தில் 2036 விழுந்திருக்கும். அதெல்லாம் உட்காந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக போகிறதுக்குள்ள அவங்களுக்கு சாணி போட்டுருவாங்க உட்காந்துட்டு. ஏன்னா 1000 2000 ஓட்டு கிடையாது, லட்சக்கணக்கான ஓட்டுகள் ஒவ்வொரு இதுக்கும். ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் ஒரு எம்பி எலெக்ஷன் முழுமையாக வருது இல்லையா, அதனால் பெரிய ரிஸ்க் இருக்கிறது. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பதிவிடுங்க. நிறைய நான் சொல்லிட்டு நினைக்கிறேன், நிறைய பேர் இது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹோப் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டாக்டர் பரிந்துரைக்கிறாங்களாம், நீங்கள் சுகர் சாப்பிடாதீங்க, மற்றதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கூட இல்லை நான் வந்து சுகர் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வேணுமுன்னே சாப்பிட்றாராம். ஏன்னா பிபி லெவல்லாம் அதிகமாச்சு அப்படின்னா ஈஸியாக அவருக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்கன்ற அடிப்படையில் அவர் சாப்பிட்றாரு அப்படின்றாரு. இதுதான் ஐஐடியில் படிக்கணுன்றதுக்கான மூளையா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியிலையும் கேட்டலாம். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது 18ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கை தான். மேலே காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் மேகதாது அணை கட்டப்படும், மேகதாது அணையை நிறைவேற்றி சரித்திரம் படைப்பதே என்னுடைய கனவு அப்படின்ட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. டிகே சிவகுமார் துணை முதல்வர் அவர்கள். ஓட்டு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த வசனம் தேவையா? இங்கே ரொம்ப அமைதியாக தானே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு டைலாக் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ராம நவமி நோன்புக்கான அந்த ஊர்வலங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. கொல்கத்தாவில் கல்வீச்சு நடந்திருக்கிறது, ஒரு சிலர் குண்டு டம்முன்னு போட்டிருக்கிறாங்க, பெரிய பிரச்சனையாக்குறது. ஹைதராபாத்தில் ஒரு பிஜேபியோட எம்பி என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இப்படி அம்பெடுத்து அந்த சர்ச்சுன்ற பாருங்க மசூதி நோக்கி அம்பு விடுற மாதிரி வந்து ஆக்ஷன் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் அங்கங்கே நடந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.